இப்ப மூட்டு வலி உள்ளவர்களுக்கு, அதாவது நீ ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு உள்ள 5 தவறான புரிதல். கீழே குத்தங்கால் போட்டு உட்காரத அவாய்ட் பண்ணுங்க, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா பார்த்தோம்னா நம்மள நின்றுட்டு பாக்குற வேலையா இருக்கட்டும், உட்காந்து பாக்குற வேலையா இருக்கட்டும், அதை விட கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து எந்திரிக்கிறப்ப நம்மளோட வெயிட் வலியை போக்குறதுக்காண்டி நிறைய பேர் கேரளாக்கு போயிருப்பாங்க, மசாஜ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா மைசூர் போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்று வைத்தியங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. சோ முழங்கால் மூட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து 4th ஸ்டேஜ் வரை இருக்கு. மூட்டு தேய்மானம் அதிகமா இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அறுவை சிகிச்சை உலக லெவல்ல பார்த்தோம்னா 95% சக்சஸ் ரேட் 10 இயர்ஸ் வரையும் இருக்கு. இந்த பதிவுல குறிப்பா மூட்டு வலி உள்ளவர்களுக்கு, அதாவது நீ ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு உள்ள 5 தவறான புரிதல் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதாவது 5 காமன் மிஸ்டேக்ஸ், மித்ஸ் கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்றத இந்த பதிவுல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கீழே குத்த வச்சு சமணங்கால் போட்டு உட்கார்றத பத்தி பார்ப்போம். சோ ஜென்ரலா நம்ம எந்த ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் பார்த்தாலும் மூட்டு வலி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க கீழே சமணங்கால் போட்டு உட்காரத அவாய்ட் பண்ணுங்க, கீழே குத்தங்கால் போட்டு உட்காரத அவாய்ட் பண்ணுங்க, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜென்ரலா நம்மளுக்கு இந்த மூட்டு வலி ஆரம்பிக்கிறதே இந்த மாதிரி உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப நம்மளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். சோ இயர்லி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா இதுதான் ஒரு முக்கியமா நம்மளுக்கு தடங்கள் கொடுக்கக்கூடிய வேலையா இருக்கும். சோ இது நம்மளுக்கு ஒரு பெயின் பார்த்தோம்னா ஒரு பெயின் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். நம்ம உடம்புல எந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத குறிக்கிறதா பெயின். சோ இந்த உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப நம்மளுக்கு பெயின் வருது அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு மூட்டுகள்ல டேமேஜ் ஆகிறதுக்கான அறிகுறின்னு நம்ம நினைச்சுக்கணும். சோ இதையே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நம்மள நின்றுட்டு பாக்குற வேலையா இருக்கட்டும், உட்காந்து பாக்குற வேலையா இருக்கட்டும், அதை விட கீழே சமணங்கால் போட்டு உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப நம்மளோட வெயிட் 5 மடங்கு அதிகமாகி முழங்காலுக்கு லோட் அதிகமா போகுது. அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு இந்த மூட்டு தேய்மானங்களுக்கு. ரெண்டாவது மூட்டு வலி உள்ளவங்களுக்கு டாக்டர் சொல்லக்கூடிய இது பார்த்தோம்னா மெயினா வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு வாக்கிங் போலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைப்போம். பட் வாக்கிங் தாராளமா போலாம். பட் மூட்டு வலி உள்ளவங்க பார்த்தோம்னா ஒரு 30 மினிட்ஸ் நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஆஃபா குறைச்சு ஒரு 15 மினிட்ஸ் நடந்துக்கிறது நல்லது. சோ அந்த வெயிட் ரிடக்ஷன் மூலமா நம்ம வெயிட்டை குறைக்கிறது அப்படின்றது நடைபயிற்சி மூலமா நம்ம வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது அப்ரோப்ரியேட்டான மெத்தட் கிடையாது. சோ ப்ராப்பர் டயட் மூலமா தான் நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். உதாரணத்துக்கு நம்ம 20 மினிட்ஸ் நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல 250 கலோரிஸ் நம்மளுக்கு பர்ன் ஆகும். பட் அது ஈஸியா ஒரு காஃபியோ 2 காஃபியோ குடிக்கிறது மூலமா அந்த கலோரிஸ் மறுபடியும் நம்ம உடம்புல வந்துருது. சோ அதனால வெயிட் ரிடக்ஷனுக்கு வாக்கிங் ஒரு கரெக்டான தீர்வு கிடையாது. சோ இது செகண்ட் காமன் தவறான புரிதல். மூணாவது பார்த்தோம்னா ஏஜ் ரிலேட்டட் மூட்டு தேய்மானம், அதாவது வயது மூப்பின் காரணமாக ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய மூட்டு தேய்மானத்தை நம்ம ஒரு எப்படி தலைமுடி நரைக்குதோ அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் எடுக்கணுமே தவிர உடனடியா மேஜிக் மாதிரி ஒரே மாசத்துல நம்மளுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுத்தோ தைலம் போட்டோ ஏதாவது பிசியோதெரப்பி மசாஜ் பண்ணியோ இது சரி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த வலியை போக்குறதுக்காண்டி நிறைய பேர் கேரளாக்கு போயிருப்பாங்க, மசாஜ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா மைசூர் போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்று வைத்தியங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு தீர்வு கொடுத்தாலும் எல்லாமே சிம்டமேட்டிக் பெயின் ரிலீஃப் தான், நீண்ட நாள் தீர்வா இருக்காது. அதனால முறையான வைத்தியம் கண்டிப்பா மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால இது மேஜிக் கிடையாது, உடனடியா நம்ம சாதாரணமா தைலம் போட்டு சரி பண்ற வியாதி கிடையாது. மூணாவது பார்த்தோம்னா ஸ்டேஜ் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முழங்கால் மூட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து 4th ஸ்டேஜ் வரை இருக்கு. சோ முதல் 2 ஸ்டேஜ்கள் மைல்ட் டு மாடரேட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்த 2 ஸ்டேஜ் மாடரேட் டு சிவியர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுக்கு சாதாரணமா மைல்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல முறையான மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்றது மூலமாவும், பயிற்சிகள் பிசியோதெரப்பி பண்றது மூலமாவும், வெயிட் ரிடக்ஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றது மூலமாவும், குருத்தெலும்புகள் வளர்ச்சி ஆகக்கூடிய டேப்லெட்ஸ் மற்றும் பெயின் கில்லர் சாப்பிடுறது மூலமாவும் நம்மளுக்கு மருத்துவ முறைகளே மூட்டு வலியை சரி பண்ணிட முடியும். சோ இதே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போறப்ப நம்மளுக்கு சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். மூட்டுகள்ல போடக்கூடிய ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா விஸ்கஸ் சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய ஜெல் இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம். சில பேர் பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தாலோ நீ இன்ஜெக்ஷன்
இன்ஜெக்ஷன்ஸ் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பழையபடி வந்து ஸ்டேஜ் 1ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்து பிசியோதெரப்பி பண்ணிருப்பாங்க, மற்ற மாற்று வைத்தியங்கள்லாம் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு பலன் இருந்திருக்காது. சோ இதே இது கொஞ்ச நாள் கழிச்சு வர்றப்ப அவங்களுக்கு வந்து நீ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம் டாக்டர்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம பாக்குறப்ப அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 ஆயிருப்பாங்க, மூட்டு தேய்மானம் அதிகமா இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குங்கிறத நம்ம உறுதி கொடுக்க முடியாது. சோ அதனால வந்து ஸ்டேஜ் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். மைல்ட் டு மாடரேட் ஸ்டேஜ்ல மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்றதும், மீடியம் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து முழங்கால வந்து நீ இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதும், சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றது தான் முறையான ட்ரீட்மெண்டா நம்ம கருதணும். அடுத்து கடைசி 5வது என்னன்னு பார்த்தோம்னா ஃபியர் ஆஃப் சர்ஜரி. சோ இந்த மூட்டு அறுவை சிகிச்சை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பண்றது கிடையாது. ஸ்டேஜ் 4ல இருக்கவங்களுக்கும் முழங்கால் மூட்டு ரொம்ப வளைஞ்சு தேய்மானமாகி நார்மலா 10 to 15 மினிட்ஸ் நடக்க முடியாம போறதுனாலையும், பெயின் சிவியரா இருக்கிறதுனாலையும், மற்ற மாற்று வைத்தியங்கள் எதுலையுமே கேட்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அறுவை சிகிச்சை அட்வைஸ் பண்றோம். இந்த அறுவை சிகிச்சை வந்து உலக லெவல்ல பார்த்தோம்னா 95% சக்சஸ் ரேட் 10 இயர்ஸ் வரையும் இருக்கு. சோ நிறைய பேர் இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த மூட்டு ஆபரேஷன் பண்ணா வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா வந்து வலி அதிகமா இருக்குமா, நம்ம நடக்க முடியாம போயிருமா, படுத்த படுக்கை ஆயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அறுவை சிகிச்சை அதுக்காண்டி பண்றது கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான சர்ஜரி. இது வந்து ஒரு தவறான புரிதலா இருக்கு.